7வது சித்தர் தின விழா அறிஞர் அண்ணா சித்தா மருத்துவக் கல்லூரி அரும்பாக்கத்தில் 2023 டிசம்பர் மாதம் 27ஆம் நாள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் நாராயணசுவாமி அவர்களும், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை ஆணையர் திருமதி மைதிலி ராஜேந்திரன் IAS அவர்களும், அரசு சித்த மருத்துவக் கல்லூரி சென்னை முதல்வர் திருமதி டாக்டர் கனகவல்லி அவர்களும் மற்றும் சித்த மருத்துவர் டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களும் கலந்து கொண்டு சித்த மருத்துவத்தின் பெருமையை வெகுவாக விவரித்தனர். இந்த விழாவில் ஆயுஷ் துறையை சார்ந்த உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகளை அறிமுகப்படுத்தியும் மாணவர்களை ஊக்கப்படுத்தியும் இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறையின் ஆணையர் திருமதி மைதிலி ராஜேந்திரன் IAS அவர்கள் சிறப்புரையாற்றினார். சிறப்புரையாற்றினாலும் சுருக்கமாகவே இருக்கும் என்ற உத்தரவாதத்துடனே ஆரம்பித்துக் கொள்கிறேன். இங்கே வருகை தர இசைந்து பின்னால் பல்வேறு அலுவல்களினால் வர இயலாமல் போனது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும், கூடுதல் தலைமைச் செயலர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் அவர்களுடைய ஒரு நல்ல ஒரு ஆதரவும் அவர்களுடைய பங்களிப்பும் இல்லாமல் இந்த துறை இத்தனை வளர்ச்சியையோ அல்லது இத்தனை ஒரு முனைப்பையோ காட்டுவது அரிது. மேலும் மதிப்பிற்குரிய துணைவேந்தர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அவர்களுக்கும், பெருமதிப்பிற்குரிய பிளானிங் கமிஷன் மெம்பர் திரு சிவராமன் காலையில் உங்களை சந்தித்து விட்டு சென்றுள்ளார். மேலும் திரு பத்மஸ்ரீ வேலுசாமி ஐயா அவர்களுக்கும், மூத்த மருத்துவர் ஜெயபிரகாஷ் நாராயணன் சார் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் இத்துறையின் தலைவராக இளம் தலைமுறையினர் இருவரை இப்பெருமக்கள் கூடியுள்ள சபையில் அறிமுகப்படுத்த விழைகிறேன். அரசு யோகா கல்லூரியில் பயின்று உலகத்தின் சிறந்த விஞ்ஞானிகளுள் முதன்மையான 2% விஞ்ஞானிகளுள் ஒருவராக ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியினால் அங்கீகரிக்கப்பட்டு இங்கே வீற்றிருக்கும் திரு மூவேந்தன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். தயவுசெய்து மேலே வரவும். காம்ப்ளிமெண்ட்ரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் என்று அழைக்கப்படும் பிற மருத்துவங்களில் சிறந்த விஞ்ஞானிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அவர்கள் 4. அந்த 4வரில் இவர் ஒருவர். ஆயுஷ் துறையிலிருந்து உலகளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே விஞ்ஞானி திரு மூவேந்தர். அவருக்கு எனது பாராட்டுக்கள். திரு ஜெயபிரகாஷ் நாராயணன் ஐயா அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு கை வழங்குமாறு பத்மஸ்ரீ வேலுசுவாமி ஐயா அவருக்கு பேனா வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவர் கையெழுத்திட்ட ஒரு புத்தகத்தை துணைவேந்தர் அவர்கள் டாக்டர் மூவேந்தன் அவர்களுக்கு வழங்குவார்கள். மேலும் அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் டாக்டர் மூவேந்தன் அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் முதுநிலை மாணவி சிவசங்கரி அவர்களின் ஆராய்ச்சி கருத்துக்களை வரவேற்று ரூர்க்கி IITயில் போஸ்டர் பிரசன்டேஷன் செய்யும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவ்வாறு அரிய வாய்ப்பு பெற்று சிறந்த ஒரு பிரசன்டேஷனை நல்கிய மாணவி சிவசங்கரியை பாராட்டி மேடைக்கு அழைக்கிறேன். மேலும் அவர் வளர ஐயா ஜெயபிரகாஷ் நாராயணன் அவருக்கு ஒரு பொன்னாடை பரிசளிக்க கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. ஐயா வேலுசுவாமி ஐயா பத்மஸ்ரீ வேலுசுவாமி அவருக்கு ஒரு பேனா பரிசளிக்க கேட்டுக்கொள்கிறேன்.
துணைவேந்தர் அவர்களை அவர் கையெழுத்திட்ட ஒரு புத்தக பிரதியை வழங்கி வாழ்த்திட கேட்டுக்கொள்கிறேன். இவர்களுடைய ட்ரைப், அதாவது இது போல மேலும் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு இங்கே இருக்கும் மாணவர்கள் வர வேண்டும் என்பதை ஊக்குவிக்குவதற்காகவே நான் இவர்களை இன்று மேடைக்கு அழைத்தேன். உங்கள் அனைவருக்கும் இவர்கள் முன்னுதாரணங்கள். எனவே மேலும் மேலும் இது போன்ற மாணவ மாணவியர்கள் சிறந்து விளங்கி இத்துறைக்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சித்தர்கள் தினம் இன்று அனுசரிக்கின்றோம். அகத்தியரின் நட்சத்திரமான மார்கழி ஆயில்ய தினத்தன்று அனுசரிக்க வேண்டிய ஒரு கொண்டாட்டமாகவே இன்று சென்று கொண்டிருக்கிறது. இங்கே உங்களுக்கு தெரிந்து எங்களுக்கு, அதாவது வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரியாத பல விஷயங்களை ஒவ்வொரு தினமும் கற்றுக்கொண்டு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு துறையாகவே இன்று வரையும் இந்த துறை இருக்கின்றது. அதில் நான் இன்று காலை ஒரு விஷயம் கற்றுக்கொண்டேன். அதாவது இந்த சித்த மருத்துவத்தில் வைத்தியம், வாதம், அதாவது ஆல்கமி அண்ட் கெமிஸ்ட்ரி, யோகம், ஞானம், ஆன்மீகம், வர்மம், தொக்கணம், 25 வகை அறுவை சிகிச்சை, 32 வகை புற மருத்துவ சிகிச்சைகள், காயகற்பம், பத்திய உணவு என்று உங்களுடைய அந்த ரீச் அண்ட் ஸ்கோப் எவ்வளவு ஒரு விரிவானது என்பதை இன்று காலையில் கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்ட இந்த சிறிய விஷயம் நீங்கள் அனைவரும் அறிந்தது தான். பட் இருந்தாலும் அதை எங்களுக்கு கற்றுக்கொள்ளும் பொழுது எப்பேற்பட்ட ஒரு துறையின் தலைவராக இருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது என்பதை எண்ணி பெருமை அடைகின்றேன். வாழ்வியலுடன் இணைந்த உட்கூறுகளை கொண்டு அமைந்த இந்த சிறந்த மருத்துவத்துறையின் பிரதிநிதிகளாக நீங்கள் நம் ஜெயபிரகாஷ் ஐயா கேட்டுக்கொண்ட மாதிரி நீங்கள் எமிசரியாக, அதாவது அம்பாசிடர்ஸாக உலகளவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உயரிய ஒரு நோக்கத்தை அவர் உங்களுக்கு வலியுறுத்தினார். அதை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து சப்போர்ட் இங்கே வழங்குவதற்கு அதிகாரிகள் இருக்கின்றோம் என்பதையும் உறுதி கூறிக்கொள்கின்றேன். மேலும் இன்று நம்முடைய சில தடங்கள்னால் நமக்கு லேட்டாக ஆரம்பித்தாலும் அதையும் நமக்கு ஒரு வாய்ப்பாக நல்கிய துணைவேந்தர் அவர்களை நான் இங்கே குறிப்பிடவே வேண்டும். அதாவது ஆராய்ச்சிக்கென்று புற்றுநோய் மருத்துவ ஆராய்ச்சிக்கென்று அறிஞர் அண்ணா கேன்சர் ஹாஸ்பிட்டல் காஞ்சிபுரம் டைரக்டரோட உடனே பேசி நம்ம ஒரு MOU போட்டுக்கிறதுக்கு என்னுடைய விடைதலை கூறிய பொழுது உடனடியாக டெலிஃபோன் எடுத்து அவர்களிடம் பேசி உடனடியாக அந்த வாய்ப்பை உருவாக்கி திருமதி வெண்தாமரை செல்வி அவர்களிடமும் கலந்துரையாடி அதற்கு ஏற்பாடு செய்து உடனே கொடுத்தார். அதனால் இந்த லேட்டானாலும் இந்த ஃபங்க்ஷனில் நமக்கு அவர் கூட இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுடைய ஆஸ்பிரேஷன்ஸை சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததாகவே நான் கருதி கொள்கிறேன். அவருக்கு என்னுடைய மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய முயற்சிகள் இன்னும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.